நம்ம காக்டெயில் எல்லாமே செக் எடுத்தாச்சு லாஸ்ட் செக் கிளச்சில். ஸோ இப்போ இந்த கிளச் வந்து எல்லோரும் எக் வச்சுருக்காங்க. ஆனால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலை. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர். நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை நம்ம செக் பண்ணலாம். எப்படி இருக்குது இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 எக் வச்சுருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் 2 எக்கு சான்ஸ் இருக்குது. செக் பண்ணி பார்ப்போம். அடுத்த பாக்ஸில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வேறு பேர் செக் பண்ணியாச்சு, 2 எக் வச்சுருக்கு. அடுத்த பேரை பார்ப்போம். பார்த்தீங்களா, மேல் உடனே அப்டேட் கொடுக்குது. நம்ம வந்துட்டோன்னு தெரிஞ்சிடும். உடனே ஃபீமேல் வெளியே வந்து எட்டி பார்க்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, உடனே வந்துட்டு உடனே எஸ்கேப் ஆயிரும். இதுதான் நம்மளோட நேரம். அப்படியே எடுத்து எக்கு செக் பண்ணிடணும். இல்லைனா நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எக்கை வந்து டேமேஜ் பண்ணிடும், அது வெளியே தட்டி விட்டுரும். பரவாயில்ல, 5 எக்ஸ் வச்சுருக்கு. ஆனால் இது ஹேட்ச் பண்ணணும், அதுதான் மேட்ரு. ஸோ அதனால தான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. இந்த ப்ரீடிங் பாக்ஸ் பார்ப்போம். இதுவும் ஆக்டிவான பேர்டு. ஸோ இதுவும் எக்கு வச்சுருக்கோம். செக் பண்ணி பார்ப்போம். எல்லாருமே எக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆமாம், எல்லாருமே 3 எக் வச்சுருக்காங்க. எக்கு வைக்கிறது மேட்டர் இல்லை, ஆனால் ஹேட்ச் பண்ணணும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.